கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். அருமை நாதர் ஷாஃபுல் ஹமீத் ஒலி அற்புத சரிதம் கேளுங்கள். அற்புத சரிதம் கேளுங்கள். கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். நபியின் 23ஆம் தலைமுறை வழியில் வந்தவராம். நபியின் 23ஆம் தலைமுறை வழியில் வந்தவராம். ஏகன் ரஹ்மான் ஆதிகள் பெற்று இதமாய் வாழ்ந்து சிறந்தவராம். உன்னத செய்யது ஹசன் குதூசி, உத்தமி செய்யது பாத்திமாவின் அன்பின் மகனாய் பிறந்தார்கள். அழகிய தீனின் சுடராக அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். ரம்மியமோங்கும் மாணிக்கப்பூரில் ரபியுல் அவ்வல் வெள்ளியிலே. ரம்மியமோங்கும் மாணிக்கப்பூரில் ரபியுல் அவ்வல் வெள்ளியிலே. செவ்வை வாய்ந்த எழிமுகத்தோடு சீராய் உதித்த மாதவராம். ஓங்கும் 8ஆம் வயதினிலே ஒளிரும் குர்ஆன் முடித்தனரே. பாங்காய் ஹாஃபிஸ் ஆகி பிறந்தார் பண்பின் இதயம் வாய்ந்தவராம். அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். அன்னை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். அன்னை தந்தை ஆசிகள் பெற்று அழகிய குவாலியர் நகர் சேர்ந்தார். வண்ணம் முஹம்மது கௌஸ் என்னும் வாய்மை குருவை சந்தித்தார். முப்பே இல்லா ஞானத்தில் சேர்ந்து ஓங்கும் இன்பம் அடைந்தாரே. இப்புவி மீதில் தீர்ப்பணி செய்திட இதயத்தில் நாட்டம் கொண்டாரே. அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். கடல் கடந்து பல பல நாடுகள் சென்றார் சீடர்கள் குடைசூழ. கடல் கடந்து பல பல நாடுகள் சென்றார் சீடர்கள் குடைசூழ. திடமாய் மக்கள் அனைவருக்கும் தீருரை செய்தார் ஆர்வமுடன். ஏகன் பணியை இனிதாய் முடித்து இங்கித பாரதம் மீண்டனரே. வாதாய் மக்கள் வாழ்த்தினார்கள் வாங்கி மிகுந்த மனதுடனே. அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர். கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள். இருபத்தெட்டாம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே. 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே. அருமை பெற்றோர் முனைந்தார்கள் அதனை மறுக்காத்திடமாக. அல்லாஹ்வின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணமாக்கிக் கொண்டேனே. கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே. அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். அவர் ஷாஹே மிரானாம். புனித நாகூர் மிரானாம். கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள்.
பணிந்த சலாம் உரைத்து அறமாய்யாரத்தை முடித்தனரே அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள் இலங்கை சென்று தத்த ஜெயிலானி இடத்தை கண்டு மகிழ்ந்தனரே இலங்கை சென்று தத்த ஜெயிலானி இடத்தை கண்டு மகிழ்ந்தனரே கலைகள் மிகுந்த பர்மா சென்று கண்ணிய இஸ்லாம் பரப்பினரே 12 ஆண்டுகள் சீடர்களுடனே பயணம் செய்த ஞான மகான் தென்னகமெங்கும் வருகை தந்தார் தீர்ப்பணி செய்தார் ஆர்வமுடன் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள் வயதில் நன்னய நாகூர் நற்பதி நாடி வந்த மகான் 40 வயதில் நன்னய நாகூர் நற்பதி நாடி வந்த மகான் போற்றும் வண்ணம் தீனின் சேவை புரிந்தார் தூய சிந்தையுடன் அழகிய 68ஆம் வயதில் ஆயுள் முடிவை அறிந்தனரே ஜெடிலார் யூசுப் சாஹிப் மகனிடம் எல்லாம் உரைத்தார் முறையாக அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள் வெள்ளும் ஜமாத்துல் ஆகிர் திங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே வெள்ளும் ஜமாத்துல் ஆகிர் திங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே வள்ளல் இறைவன் அழைப்பை ஏற்று வானகம் சென்றார் பேரொழியாய் 30 ஆண்டுகள் இரவும் பகலும் உழைத்து மக்கள் பணி செய்த அப்துல் காதிர் கஞ்ச சவாயி அற்புத புரதம் ஏகினரே அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் கருணை கடலாம் காதல் வலியின் காரண சரிதம் கேளுங்கள் மறைந்து மிளிரும் சுடரை போலே மாண்டாய் நாகூர் வாழ்கின்றார் மறைந்து மிளிரும் சுடரை போலே மாண்டாய் நாகூர் வாழ்கின்றார் நிறைந்த பக்தர்கள் அவரை நாடி நிதமும் வந்து சூழ்கின்றார் குத்துபுல் அக்தா பர்துல் அஹ்பாப் செய்து சாதா செய்து அப்துல் காதிர் நாமம் பூண்டவர் ஆற்றல் ஓங்கிய வாழ்கின்றார் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம் அவர் ஷாஹே மீரானாம் புனித நாகூர் மீரானாம்